பிருந்தாவின் மாயக் கண்ணாடி ஒரு ஈர்ப்பு விதி கதை. ஒரு சிறிய கிராமத்தில் பிருந்தா என்ற பெண் வசித்து வந்தாள். அவள் ஒரு சிறிய கைவினை பொருட்கள் செய்யும் கடை வைத்திருந்தாள். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அவளால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சம்பாதிக்க முடியவில்லை. வியாபாரம் சரியாக இல்லை, யாருமே வாங்குவதில்லை என்ற எதிர்மறை எண்ணங்களே அவள் மனதில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு நாள் பிரபஞ்ச ரகசியங்களை அறிந்த ஒரு ஞானி அவளது கடைக்கு வந்தார். பிருந்தாவின் சோகமான முகத்தை பார்த்து அவர் ஒரு பழைய பித்தளை கண்ணாடியை கொடுத்தார். பிருந்தா, இது சாதாரண கண்ணாடி அல்ல. இதில் நீ எதை பார்க்கிறாயோ அது உன் வாழ்வில் நிஜமாகும். ஆனால் இதை பயன்படுத்த ஒரு முறை இருக்கிறது என்றார். முதல் நிமிடம், எண்ணங்களை மாற்றுதல், தி ஷிஃப்ட். ஞானி சொன்னார், ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த கண்ணாடியை பார்த்து என்னிடம் பணமே இல்லை என்று சொல்வதை நிறுத்து. அதற்கு பதிலாக உனக்கு என்ன வேண்டுமோ அது ஏற்கனவே கிடைத்துவிட்டதாக பேசு. பிருந்தா அடுத்த நாள் காலையில் கண்ணாடியின் முன் நின்றாள். முதலில் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, என் வாழ்வில் செல்வம் தாராளமாக பெருகுகிறது, என் கைவினைப் பொருட்கள் பலருக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று கூறினாள். இரண்டாவது நிமிடம், காட்சிப்படுத்துதல், விஷுவலைசேஷன். கண்ணாடியை பார்க்கும்போது வெறும் உருவத்தை மட்டும் பார்க்காமல் தன் கடை வாடிக்கையாளர்களால் நிரம்பி வழிவதை கற்பனை செய்தாள். மக்கள் மகிழ்ச்சியோடு அவளிடம் பொருட்களை வாங்குவதையும் அவள் கைகளில் பணப்புழக்கம் அதிகரிப்பதையும் மனக்கண்ணால் பார்த்தாள். அந்த மகிழ்ச்சியை அவள் உடல் முழுவதும் உணர்ந்தாள். மூன்றாவது நிமிடம், நன்றியுணர்வு, தி பவர் ஆஃப் கிராட்டிடியூட். ஈர்ப்பு விதியின் மிக முக்கியமான அம்சம் நன்றி சொல்லுதல். பிருந்தா அன்று தனக்கு கிடைத்த மிக சிறிய லாபத்திற்கும் மனதார நன்றி சொன்னாள். இன்று எனக்கு கிடைத்த இந்த ₹1 இன்னும் பல ஆயிரங்கள் வருவதற்கு ஒரு தொடக்கம் என்று நம்பினாள். அவளது பழைய கவலைகள் மெல்ல மெல்ல மறைந்து ஒருவித நிம்மதி பிறந்தது. நான்காவது நிமிடம், தூண்டப்பட்ட செயல், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். திடீரென்று ஒரு நாள் பிருந்தாவிற்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. ஏன் நாம் இந்த பொருட்களை இணையதளம் மூலமாகவும் பக்கத்து நகரங்களிலும் விற்கக்கூடாது என்று எண்ணினாள். இதுதான் ஈர்ப்பு விதி காட்டும் வழி. சும்மா அமர்ந்திருக்காமல் உள்ளுணர்வு சொன்ன அந்த செயலில் இறங்கினாள். புதிய டிசைன்களை உருவாக்கினாள். ஐந்தாவது நிமிடம், பிரபஞ்சத்தின் பதில், தி ரிசல்ட். வியக்கத்தக்க வகையில் அடுத்த சில வாரங்களிலேயே அவளுக்கு பெரிய ஆர்டர்கள் வரத் தொடங்கின. அவளது பழைய எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து எப்போதும் செல்வம் வரும் என்ற நம்பிக்கையில் இருந்ததால் வாய்ப்புகள் அவளை தேடி வந்தன. பிருந்தா இப்போது ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோர். அவள் அந்த ஞானியை மீண்டும் சந்தித்தபோது அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பிருந்தா, அந்த கண்ணாடி ஒரு கருவிதான் பிருந்தா. உண்மையான மாயக்கண்ணாடி உன் மனம்தான். நீ எதை நம்புகிறாயோ அதைத்தான் உன் வாழ்க்கை பிரதிபலிக்கும். இந்த கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ரகசியங்கள்: வார்த்தைகளின் வலிமை. பணம் இல்லை என்று சொல்லாதீர்கள், பணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். உணர்வு. பணம் வரும்போது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த மகிழ்ச்சியை இப்போதே உணருங்கள். தயக்கம் வேண்டாம். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பையோ அல்லது ஒரு சிறு யோசனையையோ கொடுத்தால் உடனே அதை செய்யத் தொடங்குங்கள். பிருந்தாவின் வெற்றியைப் போலவே உங்கள் வாழ்விலும் செல்வச் செழிப்பு உண்டாக வாழ்த்துக்கள்.